இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எது வேணும்னாலும் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்குறோம். சின்ன சின்ன பொருளாக இருந்தாலும் அதை ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்குறோம். அந்த பொருள் நமக்கு தேவையோ இல்லையோ அதை வாங்கிட்டோன்ற ஒரே காரணத்துக்காக அதை நம்ம யூஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறோம். அப்படிதான் சாம் என்ற ஒருத்தன் ஆன்லைன்ல இருந்து ஹேர் க்ரோத் சொல்யூஷன் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்குறான். சாம் அந்த ப்ராடக்ட் வந்ததுமே அதுக்குள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறான். அந்த பாக்ஸ்குள்ள ஹேர் க்ரோத்க்கான ஒரு சொல்யூஷன், ஹெட் கேப், அது கூடவே அந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்றதுன்ற ஒரு யூசர் மேனுவலும் இருக்கு. இவனும் அதுல போட்டிருக்க ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். முதல்ல தலையில இருக்கிற மொத்த ஹேரையுமே கிளீனா ஷேவ் பண்ணி எடுத்துடணும்னு போட்டிருக்கு. சாமுக்கும் அவனோட முடியை கட் பண்றதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஆனாலும் வேற வழி இல்லாததுனால இவனும் அவனோட தலையில இருக்க முடி எல்லாத்தையும் கிளீனா ஷேவ் பண்ணி எடுத்துடுறான். இவனுக்கு இப்படி இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனாலும் அந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு முடிவெடுத்து முதல்ல ஹேர் க்ரோத் சொல்யூஷனை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தலையில அப்ளை பண்றான். அந்த சொல்யூஷனை அவன் தலைக்கிட்ட கொண்டு போகும்போது வினோதமான ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனா அதை அவன் அப்ப நோட் பண்ணியிருக்க மாட்டான். இப்ப இவன் அந்த சொல்யூஷன் மொத்தத்தையும் அவன் தலையில அப்ளை பண்ணிட்டான். ஆனாலும் இதை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு அந்த பாட்டில் இருக்க மொத்தத்தையும் வெளியே எடுக்க ட்ரை பண்றான். அப்ப தெரியாதனமா அந்த சொல்யூஷன் அவனோட கண்ணிலே பட்டுடுது. இவனும் வேகமா போய் அதை வாஷ் பண்ணிடுறான். இருந்தாலும் அவனோட கண்ணை தொடர்ந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப அடுத்துதான் அது கூடவே கொடுத்த ஹெட் கேப் போடணும்னு போட்டிருக்கு. இவனும் அவனோட தலையில அந்த ஹெட் கேப்பை போட்டுட்டு இருக்கான். இப்ப இவன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல போட்டிருந்த எல்லாத்தையுமே பண்ணிட்டான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கான். அப்ப சடனா அவனோட தலை ரொம்பவே வலிக்க ஆரம்பிக்குது. அதோட அவன் தலைக்குள்ள ஏதோ நகர்ந்து போற மாதிரியே தோணுது. இன்னுமே வேகமா போய் அந்த கேப்பை கழட்ட ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. அதோட கொஞ்சம் கொஞ்சமா அவனோட தலை வலிக்க ஆரம்பிக்குது. ஆனாலும் அந்த வலியை கூட பொருட்படுத்தாம இவனும் அந்த கேப்பை கிழிச்சு தூக்கி எரிஞ்சிடறான். அப்ப இவன் தூக்கி போட்ட அந்த கேப்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு ஓடுற மாதிரி காட்டுவாங்க. ஆனா இவன் அதை நோட் பண்ணியிருக்க மாட்டான். இப்ப சாமோட தலை ஃபுல்லாவே நிறைய பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. இவனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அதோட இவனோட கண்ணு தொடர்ந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப வலியை தாங்கிக்கிட்டு தலையில இருக்க ஒரே ஒரு பிம்பிளை மட்டும் உடைச்சு விட கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துல இருந்து பெருசா முடி வளர ஆரம்பிக்குது. இதை பார்த்ததான் இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. சரி, வலிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவனோட தலையில இருக்க எல்லா பிம்பிளையும் ஒவ்வொன்னா உடைச்சு விட அவனோட தலை முழுக்கவே ரத்தமா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல கொஞ்ச நேரத்திலேயே அவன் ஆசைப்பட்ட மாதிரி தலை முழுக்க நிறைய முடி வளர ஆரம்பிக்குது. இப்ப இவன் தலையில இருக்கிற ரத்தத்தை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஹேர் ட்ரையர்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவனோட தலையில நிறைய முடி வளர்ந்து ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறி இருக்கான். அப்படி வளர்ந்த முடியோட நிறைய போட்டோஸ்லாம் எடுத்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு ஷேர் பண்ணிட்டு இருக்கான். அப்போ சடனா இவனோட கண்ணு பயங்கரமா உறுத்த ஆரம்பிக்குது. இவனும் வேகமா போய் என்னன்னு செக் பண்ணுவான். பார்த்தா அவனோட கண்ணுல இருந்து முடி வளர ஆரம்பிக்கும். அவன் அந்த சொல்யூஷன் அப்ளை பண்ணும்போது தெரியாதனமா அவனோட கண்ணில் கொஞ்சம் விழுந்திருக்கும். அவனும் அதை அப்பவே கிளீன் பண்ணியிருப்பான். இருந்தாலும் அவனோட கண்ணில் பட்டதுனால கண்ணுக்குள்ள இருந்து முடி வளர ஆரம்பிக்குது. இப்போ இவனோட கண்ணு ரொம்பவுமே வலிக்க ஆரம்பிக்க இவனும் அந்த முடியை கண்ணுல இருந்து புடுங்க ட்ரை பண்ணுவான். ஆனா அது ரொம்பவே அவனுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால இவன் என்ன பண்ணுவான்னா அங்க இருக்கிற ஒரு ரேசரை எடுத்து அவன் கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த முடியை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஒரு வழியா ரேசர் வச்சு அந்த முடியை ரிமூவ் பண்ணிடுவான். சரி, இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சுன்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திரும்பவும் இவனோட கண்ணு வலிக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா முன்ன இருந்ததை விட இவனோட கண்ணுக்குள்ள இருந்து நிறைய முடி வளர ஆரம்பிக்குது. இதை பார்த்து பயந்து போன இவன் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போக அப்போ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து மயக்கமாயிடுறான். அதோட இவன் கீழே விழும்போது அங்க இருந்த ஹேர் ட்ரையரையும் தெரியாம ஆன் பண்ணி விட்டுறான். அந்த ஹேர் ட்ரையர்ல இருந்து வந்த ஹீட் ஒரு பிளாஸ்டிக் கவர் மேல பட அந்த பிளாஸ்டிக் கவரும் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்ச சாம் சுத்தி ஒரே நெருப்பா இருக்க இவனும் அங்க இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ளேயும் அந்த வீடு முழுக்கவுமே தீ பரவிடுது. இப்ப பார்த்தா சாமோட தலையில மட்டும் இல்லாம அவன் கண்ணு உட்பட உடம்பு ஃபுல்லாவே முடி வேகமா வளர ஆரம்பிக்குது. இவன் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும் போதே இவன் உடம்பு முழுக்க தீப்பிடிச்சு அவனும் அங்கேயே இறந்து போயிடுறான். சாம பொறுத்த வரைக்கும் தலையில முடி இல்லாதப்ப அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனாலும் ஒரு ப்ராடக்டை வாங்கிட்டோமே, அதை யூஸ் பண்ணியே ஆகணுமே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவனும் வேண்டா வெறுப்பா அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணான். எல்லாத்துக்கும் மேல இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணா அதனால என்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இவன் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி தேவையில்லாம இறந்தும் போயிட்டான். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.